மேடம், சார் இருக்காரா? இல்ல, ஆபீஸ்க்கு போயிருக்காரு. ஆமா, உன்னை நான் கல்யாணத்துல பார்த்தேன். உன் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்க மேடம். எதுக்காக இவ்வளவு டல்லா சொல்ற? சரி, உள்ள வா. வா, உட்காரு. சரி சொல்லு, பாஸ் இல்லாத நேரத்துல எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்க? மேடம், நான் ஆஃபீஸ் போய் 4 நாள் ஆகுது. என்னப்பா, ஏன், என்ன ஆச்சு? என் கல்யாணத்துக்கு நீங்களும் எம்டி சாரும் வந்திருந்தீங்கல்ல. என் கல்யாணத்தை கிராண்டாக பண்ணியிருந்தோம். அதுக்காக வெளியில் நிறைய கடன் வாங்கிட்டேன் மேடம். இப்போ கடன் கொடுத்தவங்க வீட்டுக்கு வந்து கடனை திரும்ப கேட்குறாங்க. சொன்ன நேரத்துக்கு கடனை திரும்ப தர முடியலையேன்னு எனக்கு தலை பிச்சுக்கிட்டு இருக்கு. என் மனசில் நிம்மதியே இல்லாமல் போச்சு மேடம். கடன்காரங்களுக்கு பயந்தே நான் 4 நாளாக நான் ஆஃபீஸ்க்கே போகல மேடம். ஓ, அப்படியா? என்னோட பிரச்சனை தீரணுன்னா ஆஃபீஸில் லோன் வேணும் மேடம். அதனால் சார்கிட்ட லோன் கேட்டேன். அவர் இப்போ இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால் நீங்கள் பெரிய மனசு பண்ணி சார்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் தருவார். அதனால் எனக்காக சார்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லி எனக்காக பேசுங்க மேடம். தயவுசெய்து 2 லட்சம் லோனை சார்கிட்ட எனக்கு தர சொல்லுங்க மேடம். ப்ளீஸ் மேடம். இந்த கடன் பிரச்சனை தீரலன்னா நான் சூசைட் தான் மேடம் பண்ணிக்கணும். ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ். சரிப்பா, நான் அவர்கிட்ட கேட்குறேன். சார் ஈவினிங் வந்துருவாரு. நீ வந்து கேளு. ஓ. சரி, கல்யாணத்தை எதுக்கு இவ்ளோ கிராண்டா செஞ்ச? சிம்பிளா செய்ய வேண்டியதானே? ஃப்ரெண்ட்ஸு, பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாரும் என்னை உசுப்பேத்தி என்னை ஏகப்பட்ட கடன் வாங்கி செலவு பண்ண வச்சிட்டாங்க மேடம். இப்ப எல்லாரும் மேரேஜை கிராண்டா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு ஃபேஷனா ஆயிடுச்சு. ரொம்ப பேரு ரொம்ப ரிச்சா பண்றாங்க, எக்ஸ்பென்சிவா பண்றாங்க. இவ்வளவு ஏன், எனக்கும் உங்க பாஸ்க்கும் ரொம்ப சிம்பிளா தான் கல்யாணம் நடந்துச்சு. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் சிம்பிளா ஒரு ரிசப்ஷன் வச்சோம். 2 பேரும் லைஃப் ஸ்டார்ட் பண்றதுக்கு எதுக்கு இவ்வளோ ஆடம்பரமா செலவு பண்ணணும்? சரி, டீ ஆர் காஃபி என்ன குடிக்கிற? வேண்டாம் மேடம், நான் இப்போ கிளம்புறேன். சார் வந்ததும் நான் வந்து பார்க்குறேன் மேடம். வரேன் மேடம். ஓகே, சரிப்பா. வரேங்க மேடம். வரேங்க மேடம்.